சார், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காரு. பரவலா ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ரொம்ப டைட்டான ஒரு ரேஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா டொனால்ட் ட்ரம்ப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ரிசல்ட்ஸ எப்படி பாக்குறீங்க? இது நம்மளோட இன்டர்வியூல நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை பேசிட்டு இருந்தோம். நான் 6 மந்த்ஸ் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா நான் அப்பயே நான் லக்சம்பர்க் போயிருந்தேன். ஒரு டிரான்ஸ் அட்லாண்டிக் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் டு ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 1 இயர் ஆகுது. 6 மந்த்ஸ் அரௌண்ட். அந்த அப்பயே மக்கள் நான் டிரான்ஸ் அட்லாண்டிக்னா நிறைய அமெரிக்கன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பீப்புள் எல்லாரையும் நான் அப்ப மீட் பண்ணியிருந்தேன் அந்த பிளாட்ஃபார்ம்ல. அப்பயே என்கிட்ட சொன்ன ஒப்பீனியன்ஸ் they were extremely unhappy with Joe Biden. அதனால people wanted to vote for Donald Trump. And எந்த விதத்துல அன்ஹாப்பி அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூஸ் ஒண்ணு இருந்தது. அப்ப எக்கனாமிக் இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா அப்ப இன்ஃபிளேஷன் வாஸ் ஸ்டில் வெரி ஹை. The second factor was Joe Biden was not active in the American politics. அதாவது ஒரு லீடர்ன்ற போது he should be active and more reachable to people. He was not there active into the American politics. மூணாவது இஷ்யூ geopolitically he lost control or he brought America to a position where அமெரிக்காவோட அந்த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் வீக்கன் ஆனது நல்லா தெரிஞ்சிச்சு. நாலாவது ரீசன் எக்கனாமிக் இஷ்யூஸ்லயும் ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல்ல பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க முடியல அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருந்தது. ஒரு லாஸ்ட் ஃபேக்டர் விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கார்பரேட்ஸோட ஃபேக்டர்ஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்பரேட்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி with the decisions that had been taken. கடைசியா ஒரு டெசிஷன் சொல்ல போனாக்கா, ஜோ பைடன் ஒரு 100% டாக்ஸ் ஆன் சைனீஸ் கம்பெனிஸ் எஸ்பெஷலி இவிஸ்ல போட்டதெல்லாம் இட் ரியலி டிடன்ட் கோ வெல். ஏன்னாக்கா டாக்ஸ் வார்ஸ் அப்ப இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் த டாக்ஸ் வார்ஸ் அண்ட் ஆல் தோஸ் இஷ்யூஸ் விச் ரியலி டிடன்ட் கோ வெல் வித் த இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் அதோட அவுட்கம் நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னாக்கா, அந்த 6 மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல வந்திருக்குனாக்கா, ஆஃப்டர் ஜோ பைடன் வந்திருந்தா இது இன்னும் ரொம்ப மோசமா அவங்க தோத்துருக்கணும் டெமோக்ராட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நான் ரிசல்ட்ஸ் நேற்று நைட்டுல இருந்து இப்போ மார்னிங் வரைக்கும் நான் பாக்குற ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் த ரிப்பப்ளிகன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் செனட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. செனட்லயும் ஃபுல் மெஜாரிட்டி, ஹவுஸ்லயும் ஃபுல் மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே அவங்க ஃபுல் பிளஸ் பாப்புலாரிட்டி ஓட்ஸ்ன்னு இருக்குது. அந்த பாப்புலாரிட்டி ஓட்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸோட பாப்புலாரிட்டி ஓட்லயும் லீட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னாக்கா அவங்களுக்கு எவ்ரி திங் வென்ட் வெரி பாசிட்டிவ் ஆஹெட். அவங்களோட அந்த ஹோல் கேம்பெயின் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த இஷ்யூ ஆஃப் பீப்புள் அதை அவங்க கரெக்டா தே யூட்டிலைஸ் ஃபார் தேர் ஓன் அட்வான்டேஜ். ஹவவர் த கோர் டாபிக்ஸ் வேர் நாட் டிஸ்கஸ்ட். அந்த கோர் டாபிக்ஸ்ன்றது உங்களுக்கு எக்கனாமிக் இஷ்யூஸ் மற்ற இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாம ரிப்பப்ளிகன் பாலிடிக்ஸ் லார்ஜ்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணது மைக்ரன்ஸ் இஷ்யூ. அவங்க மற்ற இஷ்யூஸும் பேசினாங்க, ஆனா அந்த இது ரொம்ப மினிமலா பேசினாங்க. மெயின் இஷ்யூவை அவங்க மைக்ரன்ஸ் இஷ்யூவை யூஸ் பண்ணி அவங்க போலரைஸ் பண்ணாங்க. டெமோக்ராட்ஸ் ஆன் த அதர் சைட் ஜோ பைடன் ரேஸ்ல இருந்து வெளியே போறாரு. அப்புறம் கமலா ஹாரிஸ் வராங்க. கமலா ஹாரிஸ்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ்னாக்கா 3 மாசம் தான் அந்த கேம்பெயினுக்கே ப்ரிப்பேர் பண்றாங்க. வேறஸ் இவங்களோட கேம்பெயின் முன்னாடில இருந்தே அவங்க ஜோ பைடனை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. So within 3 months she has tried her best to revive the Democrats. இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரேஸாவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்ற போது that's from the Democrats side which is there. அவங்க ஃபர்ஸ்ட் லூசிங் ரேஸ்ல இருந்தாங்க. அதுல she has brought it into a competitive political election. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுல அவருக்கு ஒரு பெரிய சக்சஸ் நம்ம அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு கம்பேக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏகப்பட்ட அப்போசிஷனை ஃபேஸ் பண்றாரு, மீடியா ஃபுல்லா அவர் அட்டாக் பண்றாங்க, லீகலா அவர் ஆக்ஷனை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இன்ஃபேக்ட் அப்புறம் அந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்ஸ் எல்லாம் அவர் மேல நடக்குது.
ஒரு பாயிண்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன்ஸோட பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா கூட இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை தாண்டி இப்ப கம்ஃபர்டபுளா அவர் வின் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பர்சனலா ஒரு பெரிய ஒரு அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ஹை பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எலெக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா, எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது நீங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய ஒரு மெஜாரிட்டி சப்போர்ட் இல்ல. அவங்க வந்து கான்ஸ்டன்டா வந்து நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க. விவேக் ராமசுவாமி, நிக்கி ஹாலி இவங்க 2 பேர் ரொம்ப ஒரு க்ளோஸ் கேண்டிடேட்டா வந்தாங்க. அப்புறம் விவேக் ராமசுவாமி ஜாயின்ஸ் டொனால்ட் ட்ரம்ப். நிக்கி ஹாலி ஃபைனலா வந்துட்டு ஷி டிட்ன்ட் கிரேட்லி சப்போர்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈவன் ஆஃப்டர் தட். நிக்கி ஹாலியும் வந்து கடைசியா இருந்தாங்க. அதுக்கப்புறமேல் டொனால்ட் ட்ரம்ப்னு வந்து இதானதுக்கு அப்புறமேலு எல்லாமே கேம்பெயின் ஈக்குவலா போயிட்டு இருந்தது. அந்த ஜோ பைடன் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்ப கூட வந்து ஈக்குவலா போயிட்டு இருந்தது. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து அந்த எப்போ அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஒண்ணு நடந்து அந்த புல்லட் வந்து காதுல பட்டு தென் லைக் அவர் ஏஞ்சி நின்னு அந்த வி அப்படின்றது காமிச்சோன்னே ஒரு பெரிய வேவ் ஆஃப் இமோஷனல் சப்போர்ட் வந்து இட் வெண்ட் ஆன் ஹிஸ் சைட். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறமேல அவரோட கேம்பெயின்ல எவ்ரி திங் வாஸ் சேஞ்சிங் டைரக்ஷன்ஸ். ஏன்னாக்கா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா இருந்தது. செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஸ்லோலி வந்து இன்னொரு சைட்ல அப்போசிஷனும் இல்லாம போயிடுச்சு. அப்ப வந்து ஸ்லோலி என்னாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பீப்புள் யாருக்கெல்லாம் வந்து அவரை பிடிக்காம இருந்ததோ அவங்க ஸ்லோலி அவங்களோட அந்த இது வந்து மெலோ டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் அசாசினேட்டே பண்ண பார்த்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்துட்டு அந்த ஒரு மெலோ டவுன் ஆகி பிடிக்காதவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றதை வந்து தே ஸ்டார்டட் சேஞ்சிங் ஆகும். த நெக்ஸ்ட் ஃபேக்டர் வாஸ் லைக் அப்போசிஷன்ல வீக்கர் கேண்டிடேட்டா இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜோ பைடன் வாஸ் அ வீக்கர் கேண்டிடேட் டியூ டு ஏஜ். கமலா ஹாரிஸ் இஸ் நாட் அ மெஜாரிட்டேரியன் அக்செப்டட் கேண்டிடேட். அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டேரியனா அக்செப்டபிள் கேண்டிடேட்ன்றது கமலா ஹாரிஸ் கிடையாது. பாக்கெட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி மற்றும் ஷி கேன் ரெப்ரசென்ட் விச் இஸ் தேர். அது ஒரு ஃபேக்டர் இருந்தது. மூணாவது ஃபேக்டர் வந்துட்டு அந்த கேம்பெயின் வந்து போற சமயத்துல அவங்க வந்து தே மேட் லாட் ஆஃப் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ். அந்த போலரைசேஷனை வந்து தே ஸ்டார்டட் இன்ஸ்டிகேட்டிங் இட் ஈவன் மோர். அந்த போலரைசேஷனை எப்படி அவங்க இன்ஸ்டிகேட் பண்ணாங்கன்னாக்கா, அமெரிக்கா இஸ் இன் டேஞ்சர், அமெரிக்கா இஸ் ஆக்கியூபைட், நம்ம இந்த எலெக்ஷன் தான் லாஸ்ட் எலெக்ஷன் நடக்க போகுது, இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் வந்து காப்பாத்தணும். இந்த மாதிரி என்னைக்குமே ஒரே ஒரு ட்ரூத் என்ன இருந்தது, இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2014 எலெக்ஷன்ல when the BJP was coming to power in India, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஹிந்துஸ் ஆர் இன் டேஞ்சர் அண்ட் நம்ம எல்லாம் வந்து இந்தியாவை சேவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. அண்ட் தட் ரியலி ஒர்க் அவுட் வெரி வெல். அந்த போலரைசேஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி த பிஜேபி ஒன் அ மெஜாரிட்டேரியன் ஓட். அது வந்து ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர். அது என்னைக்குமே ஒரு கண்ட்ரின்றது டேஞ்சர் கிடையாது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு எலெக்ஷன் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறமேல அந்த கண்ட்ரி ஒரு சின்ன ஒரு கேள்விங்க. நீங்க சொன்னது போல இப்ப இமிகிரேஷன் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா ட்ரம்ப் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு, ரிப்பப்ளிகன்ஸும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபியரை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோ இந்த தடவை மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா அமெரிக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி இலான் மஸ்க் ட்ரம்ப் எல்லாம் கேம்பெயின் பண்றாங்க. பட் இப்ப இமிகிரேஷனை பொறுத்தளவுல டெமோக்ராட்ஸோட ஸ்டாண்டும் அதுதான். நாங்க இமிகிரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோன்ற ஸ்டாண்ட்ல தான் அவங்களும் இருந்தாங்க. சோ மக்கள் ஏன் டெமோக்ராட்ஸை நம்பாம ட்ரம்ப்பை நம்புறாங்க இமிகிரேஷன் வரும்போது? இமிகிரேஷன் சேலஞ்ச் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் எடுத்து பேசுற ஒரே இது டாபிக். இன்னைக்கு யூகே எலெக்ஷன்லயும் வந்து இமிகிரேஷன் டாபிக் தான் எடுத்தாங்க. யூரோப் எலெக்ஷன்லயும் இமிகிரேஷன் டாபிக் தான் எடுத்தாங்க. ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இமிகிரேஷன்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு அமெரிக்கா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் இமிகிரன்ஸ். ஆனா அந்த இமிகிரன்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, லீகல் இமிகிரன்ஸ் அண்ட் இல்லீகல் இமிகிரன்ஸ்னு சொல்றோம். இப்ப லீகல் மைக்ரன்ஸ்ன்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்தியால நிறைய பேர் படிக்க போறாங்க. நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஹார்வர்ட்ல படிக்க போறேன், அப்ப வந்து எனக்கு வாங்க உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறமேல் படிக்க வந்ததுக்கு அப்புறமே படிச்சு முடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க லீகல் மைக்ரன்ஸ் ஆயிடுறாங்க. இல்லீகல் மைக்ரன்ஸ்னா யாருனாக்கா, இப்ப அமெரிக்கா அட்டாக் பண்ண சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெனிசுவேலா, கியூபா, இவங்களை எல்லாம் வந்துட்டு சாங்ஷன்ல அமெரிக்கா தான் போட்டாங்க. அப்ப சாங்ஷன்ல போட்டது அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, பசி. அவங்க கையில வாங்கி அவங்க நாட்டிலேயே வந்துட்டு அவங்களோட சாப்பாடை வந்து இருக்கிறதுக்கு they don't have money for that. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எங்க கண்ட்ரியை வந்து இது பண்ணீங்க, இந்த ஏரியால நீங்க தான் வந்து பணக்கார கண்ட்ரி, வேற வழி இல்லாம நாங்க வந்து இல்லீகலா உள்ள வரோம். நாங்க உள்ள வர்றது இப்ப வந்து 2 மைக்ரன்ஸ் வராங்க.
ஒரு மைக்ரண்ட் வந்து ஏன் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா புல் மைக்ரேஷன். அவங்க வந்து பணம் இருக்குது, அதனால நாங்க ப்ராப்பரா அந்த சேனல்ல வரோம். இப்ப ப்ராப்பர் சேனல்ல வரனால நாங்க வந்து லீகல் மைக்ரண்ட் ஆயிடுறோம். ஒரு மைக்ரண்ட் வந்து அவங்களும் ஹியூமன்ஸ் தான். போத் ஆர் ஹியூமன்ஸ். தேர் ஆர் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த லீகல் மைக்ரன்ஸ் அண்ட் த இல்லீகல் மைக்ரன்ஸ். போத் ஆர் கமிங் ஃபார் த சேம் பர்பஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே அப்ஜெக்டிவ் தான், பணம் சம்பாதிக்கணும். இவங்களோட பணம் சம்பாதிக்கணும் ஏன்னாக்கா எங்களுக்கு வந்து நிறைய இன்னும் பணம் சம்பாதிக்கணும். இவங்க ஏன் வராங்கனாக்கா எங்களுக்கு வாழ்வுக்கோசரம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லீகல் மைக்ரன்ஸ் சொல்றாங்க. ஏன் இல்லீகல்னு சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை நம்பர் வராங்கன்னு தெரியல. நிறைய சோர்சஸ்ல இருந்து வராங்க. முன்னாடி ஒரு படம் கூட வந்தது இந்தியால, இந்த மாதிரி அந்த டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்தியால இருந்து கூட இல்லீகலா வந்து மைக்ரேட் ஆயிட்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி வரவங்க ஏன் வராங்கனாக்கா எங்களுக்கு வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இஷ்யூ எடுக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆர் த ரிப்பப்ளிகன்ஸ் ஹேவ் ஸ்டுட் ஸ்ட்ராங் ஆன் தட் பர்டிகுலர் இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து நீங்க இப்போன்னு கிடையாது, லாஸ்ட் 10 இயர்ஸாவே பாத்தீங்கன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டுட் பை ஹிஸ் வேர்ட்ஸ். இந்த இல்லீகல் மைக்ரேஷன் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இல்லீகலா வரவங்க வந்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு நம்ம கண்ட்ரில தெரியல. அந்த கணக்கெடுப்பு இல்லைனாக்கா நமக்கு வந்து பொலிட்டிக்கலாவும் பாதிக்கப்படும், எக்கனாமிக்கலாவும் பாதிக்கப்படும். ஏன்னா ஷேடோ எக்கனாமின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் அப்பயே ரைஸ் பண்ண இஷ்யூ. அதனால நம்ம வந்து மெக்சிகோக்கும் இந்தியாவுக்கும் வால் எல்லாம் கட்டுவோம் அப்படின்னு, சாரி, மெக்சிகோக்கும் யூஎஸ்க்கும் வால் எல்லாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் சொன்னார். ஆனா அதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் அ வெரி, அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க டெமோக்ரட்ஸ். ஆனா அதே டெமோக்ரட்ஸ்க்கு இப்ப அந்த டாபிக் எடுக்கிறாங்கனாக்கா, டெமோக்ரட்ஸ்னா என்னன்னாக்கா, த ஐடியா ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டெமோக்ரட்ஸ் இஸ் யார் வேணாலும் வாங்க, நாங்க டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்றோம்ன்றவங்க. இப்ப டெமோக்ரட்ஸ் வந்துட்டு இந்த இஷ்யூவை எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க்கும் போயிடும். அட் த சேம் டைம் வந்து பீப்புள் வில் ஆல்வேஸ் நாட் ட்ரஸ்ட் தெம் பிகாஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஹவ் ஸ்டுட் ஃபார் தட் இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து அவங்களோட இஷ்யூ, அவங்க என்னைக்குமே அது நின்னது. இன்னைக்கு டெமோக்ரட்ஸ் ஏன் அந்த இஷ்யூ எடுக்கிறாங்கன்னாக்கா வேற வழி இல்ல. அந்த இஷ்யூ எடுக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கிற ஓட்ஸும் வராது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஓட்ஸ் பிலாங் டு திஸ் பர்டிகுலர் பார்ட்டி which is there. சோ இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, கமலா ஹாரிஸுக்கு வந்து ஏன் அவங்களால எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது போல கமலா ஹாரிஸ் நல்லா டஃப்பான ஒரு ஃபைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. சோ ஏன் அவங்களால எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட் என்னன்னா, பைடன் ஆட்சி காலத்துல இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. சோ அதனால ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டாங்க. சோ மோஸ்ட்லி அவங்க தான் டெமோக்ராட்ஸோட சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படும் போது அவங்களே டெமோக்ராட்ஸ் சப்போர்ட் பண்ணல. சோ இந்தியன்ஸா இருக்கலாம், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸா இருக்கலாம், ஈவன் ஒரு செக்ஷன் ஆஃப் லட்டினோஸ் கூட கமலா ஹாரிஸுக்கு ஓட் பண்ணல. ஏன்னா இன்ஃபிளேஷன் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது, ஃபுட் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதை தாண்டி என்ன முக்கியமான காரணங்கள் நினைக்கிறீங்க இந்த புவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு? ஒரு இது என்னன்னாக்கா இத புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா இப்பயும் தோ he has led and he has reached all the செனட்டையும் இது பண்ணிட்டார், ஹவுஸையும் ரீச் பண்ணாலுமே இப்பயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்றது எதுனாக்கா க்ளோஸ்ட், ரொம்ப க்ளோஸா வர அந்த எலெக்ஷன் இதுல ரிசல்ட்ஸ், அதாவது அப்படியே ஸ்விங் ஆகுது. இவங்களா அவங்களா அப்படின்னு எவ்ரி 1 ஹவருக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுல வந்து கொஞ்சம் காம்படிஷன் இருந்துட்டு தான் வந்தது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு வெர்ஜீனியாலாம் வந்துட்டு அவங்க லீட் பண்ணாங்க, நார்த் கேரோலினாலாம் வந்து இவங்க லீட் பண்ணாங்க, அரிசோனாலாம் அப்படியே வந்து ஸ்விங் ஆயிட்டு வந்தது கொஞ்சம் டைமுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த அளவுக்கு ஷி ஹஸ் ஸ்டுட் அக்ராஸ், அது ஒரு ஃபேக்டர். அது ரெண்டாவது ஃபேக்டர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினிங் ஷி ஸ்டார்டட் லிட்டில் லேட். வேற ஜோ பைடன் தான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா இருந்தாரு. நீங்க சொன்ன ரீசன் வந்து எக்கனாமிக் இஷ்யூஸ் ஒரு ரீசனான்னு பார்த்தா ஆமா, இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன்ஸ். ஏன்னாக்கா நீங்க அந்த எப்போ அந்த வார் ஆரம்பிச்சதோ அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வார் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் வாஸ் வெரி ஹை. அதுல ஜெரோம் பவல் ஹூ வாஸ் த சென்ட்ரல் பேங்க், ஹூ இஸ் த கரண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர், அதாவது ஆர்பிஐ மாதிரி கவர்னர் மாதிரி அங்க அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் வந்து அவர் வந்து கொஞ்சம் he was ஓவர் காஷியஸ். ஏன்னாக்கா இந்த இன்ஃபிளேஷன் ரொம்ப ஹையா போயிடுச்சு, இத்தனை வருஷத்துல இல்லாத இன்ஃபிளேஷன் வந்துருச்சு. அவர் வந்து அந்த நான் ரெடியூஸ் பண்ணுவாங்க, எல்லா மந்த்தும் வந்து அவர் ரெடியூஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ன்னு பார்த்தாங்க, அவர் ரெடியூஸ் பண்ணவே இல்லை. அவர் ரெடியூஸ் பண்ற சமயத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவர் எப்ப ரெடியூஸ் பண்ணாருனாக்கா செப்டம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் 50 பாயிண்ட்ஸை குறைச்சாரு.
அந்த நம்ம இந்தியால ரீப்போ ரேட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 50 பாயிண்ட்ஸ் எப்போ குறைச்சாருன்னா செப்டம்பர்ல தான் குறைச்சாரு. அடுத்த 25 பாயிண்ட்ஸ் தான் இப்போ இந்த மந்த், இப்போ நவம்பர் 15 போல இந்த வீக் ஒரு நெக்ஸ்ட் வீக்ல வந்து குறைக்க போறாரு. அந்த இம்பாக்ட் நீங்க வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி குறைச்சது அதோட வந்து இம்பாக்ட் வந்து எக்கனாமில தெரியும். ஆனா அவர் அதை குறைக்காத காரணம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு சென்ட்ரல் பேங்க் கவர்னர் சாட்டிஸ்ஃபைட் இல்லைனாக்கா ஒரு பிரசிடென்ட் வந்து என்னைக்குமே அதை ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அந்த சமயத்துல ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்கா ஜெரோம் பவலுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஜெரோம் பவல் இஸ் a person who jumps earlier during any crisis and gets out very late during a crisis அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு அதுக்கு அர்த்தம்னாக்கா ரொம்ப ஒரு காஷியஸா இருக்கிறாரு. இவ்வளவு காஷியஸா இருந்தாக்கா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து நஷ்டம் அப்படின்னாரு. அது உண்மை. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகி நிறைய வந்து கம்பெனிஸ்லாம் வந்து தே வென்ட் ரியலி கொலாப்ஸ்ட். சிலிகான் வேலி பேங்க்னு ஒரு பேங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி சமயத்துல மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்த்தாக்கா ஜோ பைடன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த லோன்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த எஜுகேஷனல் லோன்ஸ் எல்லாம் நான் வேவ் ஆஃப் பண்றேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் ஆர் சம்திங் அரௌண்ட் த நம்பர்ஸ் 3 to 5 பில்லியன் ஏதோ லோன்ஸ் இருந்தது. அந்த எஜுகேஷனல் லோன்ஸையும் வந்து நான் வேவ் ஆஃப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த லோன்ஸை வந்து அவர் வேவ் ஆஃப் பண்ணாரு. அப்புறமேல அது வந்து தடுத்தாங்க காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் ஃபைனலி அவர் வந்து வேவ் ஆஃப் பண்ணது வந்து கடைசியா இந்த லாஸ்ட் 2 months 1 month or 1.5 months முன்னாடி தான். So that really didn't create any win or influence from the young students voters. அதுக்குள்ள people are already dissatisfied with the government. So inflation had badly affected. Economy didn't really show the outcomes. இன்னைக்கு தான் வந்து economy is doing well and the CPI inflation report everything is now come to a better indices which is there. ஏன்னா செப்டம்பர்ல ஒரு குறைச்சனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இது சொல்லணும்னா எப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஹஸ் கம் டு பவர்னு இன்னைக்கு வந்ததோ நேத்து நைட்ல இருந்து the stock market is literally on fire. எந்த அளவுக்கு அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா ஏறிட்டு போகுது கிட்டத்தட்ட. அண்ட் நாட் ஜஸ்ட் த ஸ்டாக் மார்க்கெட் ஆஃப் த யூஎஸ், த பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சில பிட்காயின்ஸ்னு இருக்குது. அந்த பிட்காயின்ஸும் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆன் பவர். அப்ப என்ன தெரிய வருதுனாக்கா த கார்பரேட் வேர்ல்ட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப் டு கம் டு பவர்ன்ற மாதிரி தெரிய வருது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். சோ இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா ப்ராபபிலி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ட்ரம்ப் பேசும்போது இலான் மஸ்க் அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. சோ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த வெற்றிக்கு இலான் மஸ்கோட கான்ட்ரிபியூஷனும் பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ட்ரம்ப் வந்து ரெகனைஸ் பண்றாரு. சோ இது எனக்கு ஒரு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இலான் மஸ்க் வந்து அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த விஷயம் பட்டுச்சு. ஏன்னா இலான் மஸ்க் வந்து உலகத்திலே பிகெஸ்ட் பிசினஸ் மேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன், ரொம்ப ஓப்பனா ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இஃப் இன் கேஸ் ட்ரம்ப் தோத்துறாருன்னா மஸ்க்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சோ இது எப்படி பாக்குறீங்க? இலான் மஸ்கோட அந்த ரோல் இருக்குல்ல, அது ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? பாலிடிக்ஸ் அண்ட் பிசினஸ் வந்து என்னைக்குமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பொலிட்டீஷியன்ஸ் கையில பணம் கிடையாது. பிசினஸ் பீப்புள் கிட்ட பதவி கிடையாது, பவர் கிடையாது. பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து எலெக்ஷன்னாக்கா பணம் தேவை. அப்ப வந்து பிசினஸ் பீப்புள் தேவை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பீப்புளுக்கு பதவி தேவை. ஏன்னா பாலிசிஸ்லாம் அவங்களுக்கு சாதகமா வரணும். அதனால பொலிட்டீஷியன்ஸ் தேவை. இது வந்து அமெரிக்காலன்னு கிடையாது, இந்தியாலயும் சரி, எல்லா கண்ட்ரிலயும் அதேதான். நீங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா எடுத்தீங்கனாலும் அங்க வந்து ஒரு விதமான பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அமெரிக்கால எல்லாம் ஓப்பனா வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நிறைய கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து தட்ஸ் டியூ டு த பாலிசிஸ் விச் இஸ் தேர். ஸோ இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. இன்னைக்கு இலான் மஸ்கோட ஒரு பெரிய விதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட்டுக்கு காரணம் வந்து இலான் மஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீஸ் அ வெரி சார்மிங் business entrepreneur who has been influential to a lot of young people social media and to people. And the Elon Musk name வந்து is very influential to young people started seeing him because of his he's very charming. அந்த ஒரு மெயின் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த எக்ஸ் அவரோட அந்த ட்விட்டரோட அந்த பர்ச்சேஸ் பண்ணாரு. எக்ஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் தட் பிலாங்ஸ் டு ஹிம். அப்படி இருக்கும் பொழுது வந்து ஹிஸ் வாய்ஸ் வாஸ் மச் மோர் ஹியர்ட் அண்ட் அவர் யாரை என்டோர்ஸ் பண்றாரோ இட் வாஸ் மச் மோர் ஆஃப் பவர்ஃபுல் ரீச் வந்து இருந்தது. ஸோ தட் கேவ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் இலான் மஸ்க் டு ஓப்பன்லி புட் அக்ராஸ். மூணாவது ரீசன் வந்து
Elon Musk was personally also targeted. அதாவது டெஸ்லா was personally targeted. ஏன்னாக்கா உங்களுக்கு என்னைக்குமே நடக்கிறதா காம்படிஷன் ஆஃப் பிசினஸ் என்னைக்குமே இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு சாதகமா இருந்த கார் கம்பெனிஸ், இவங்களுக்கு சாதகமா இருந்த பொலிட்டீஷியன்ஸ், டெமோக்ராட்ஸ்க்கு அவங்க எல்லாம் வந்து ரிப்பப்ளிகனுக்கு ஃபண்ட் பண்ற அந்த கம்பெனிஸ் மேல தேவர் டார்கெட்டிங். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து திரும்ப வரணும், எக்ஸிஸ்ட் ஆகணுன்றதுக்கோசரம் இவங்க திரும்ப வராங்க. அதுக்கு வந்து ஓப்பனா ஒரு பிரசிடென்ட வந்து என்டோர்ஸ் பண்றாங்க. அண்ட் தேர்பை ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரியலி பிளேஸ் அ வெரி பிக் ரோல். இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இலான் மஸ்க்கு வந்து ஜஸ்ட் டு ஸ்பீக் அ லிட்டில் பிட் அபவுட் இலான் மஸ்க் ஒரு விதத்துல நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் ஹி இஸ் சீன் அக்ராஸ் அஸ் அ வெரி அக்செப்டபிள் ஃபிகர்னாக்கா ஈவன் ஒரு டெஸ்லால வந்து நீங்க, நான் டெஸ்லா பெர்லின் சொல்றேன், ஜெர்மனியோட டெஸ்லாவை வச்சு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஜெர்மனி டெஸ்லா உள்ள போனீங்கன்னாக்கா மெஜாரிட்டி பீப்புள் ஹூ ஆர் தேர் ஆர் இந்தியன்ஸ், தென் ஆப்பிரிக்கன்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு பீப்புள் ஒர்க்கிங் இன் டெஸ்லா வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா டெஸ்லா உள்ள வந்து ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா growth இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா என்னைக்குமே தே வில் த்ரோ பீப்புள் அவுட். ஒரு இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதுக்கு வந்து நீங்க ரிசர்வேஷன்ஸ், ரேஷியல் ஃபேக்டர்ஸ், வேர் யூ கம் ஃப்ரம் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ஒரு இந்தியன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் ஹீ கேன் ஆல்வேஸ் க்ரோ அப்படின்ற போது இன்னைக்கு வந்து வி ஆல்சோ நோ திஸ். நிறைய பேருக்கு அசோக் எழில்சாமின்னு ஒருத்தர் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு, ஃப்ரம் தேர் இஸ் கம் இன் டு த டாப் team of Elon Musk அப்படின்ற போது that shows across the growth impartial of where he comes from or where he originates and everything. அப்படி இருக்கும்போது he seen as a very influential leader amongst the younger population. அது ஒரு ஃபேக்டர் we need to appreciate Elon Musk for. மற்றபடி இதுதான் ஒரே ரீசன் கிடையாது இன்ஃப்ளூயன்ஷியல்ல. நீங்க வந்து இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு டெரி ஹல்க் ஹோகன் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ஃபிகர்ஸ், அவர் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. மற்றபடி வந்துட்டு காமெடியன்ஸ் இன் த யூஎஸ் பாலிடிக்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஸ்டேஜ் காமெடியன்ஸ் அவங்களும் வந்து தே இன்ஃப்ளூயன்ஸ்ட் அக்ராஸ். ஜோ ரீகன் அவர் வந்து ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்சிங். ஸோ இலான் மஸ்க்கு வந்து இவரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் பாக்கெட்ஸ்ல வந்து தே வேர் சப்போர்ட்டிங் அஹெட். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன், நம்ம எல்லாம் ஓட் போடணும், இல்லாட்டி நம்மளோட வந்து மெஜாரிட்டி போயிடும் அப்படின்ற ஒரு ஃபியரையும் கிரியேட் பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இட் இன்க்ரீஸ் த ஃபியர் ஃபேக்டர்ஸ். த செகண்ட் திங் இஸ் இட் இன்க்ரீஸ் த ஓட்டர் பர்சன்டேஜ். அது அவங்க கரெக்டா வந்து ஓட்டர் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஹையர் ஓட்டர் பர்சன்டேஜ் வில் பெனிஃபிட் த ரிபப்ளிகன்ஸ். அதே மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அதனால கமலா ஹாரிஸ்க்கு இல்லைன்னு கிடையாது. கமலா ஹாரிஸ்க்கும் நிறைய வந்து பில் கேட்ஸ் எல்லாருமே வந்து தே ஃபண்டட் மெனி அதர். ஒப்ரா வாஸ் தேர். அதுக்கப்புறமேல பியான்ஸ் வாஸ் தேர். அந்த மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் வேர் ஆல்சோ சப்போர்ட்டிங். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைட்லயுமே இருந்தாங்க கேம்பெயின்ல. ஆனா எனக்கு பர்சனலா பார்க்கும்போது கமலா ஹாரிஸ்க்கு பெட்டர் சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்தது இன்ஃபுளுசர்ஸ் மத்தியில. குறிப்பா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கமலா ஹாரிஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய மியூசிஷியன்ஸா இருக்கட்டும் அவங்களும் கமலா ஹாரிஸ் ரொம்ப ஓப்பனா சப்போர்ட் பண்ணாங்க. ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணல. பட் நீங்க சொன்ன மாதிரி நல்லா பவர்ஃபுல்லான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஜோ ரோகன் மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணாங்க. பட் கமலா ஹாரிஸ்க்கு இருந்த மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க கேம்பெயின் ஃபண்ட்ஸ் இன்னும் அதிகமா மொபிலைஸ் பண்ணாங்க. ஏறக்குறைய $1 பில்லியன் மேல அவங்க கேம்பெயின் ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்க. ட்ரம்ப்னால அது பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 மில்லியனோ என்னமோ தான் அவரு மொபிலைஸ் பண்ணாரு. பட் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருந்தும் கமலா ஹாரிஸ்க்கு ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இல்ல நெகட்டிவ் தான். ஏன்னாக்கா அவங்க கிட்ட பண சப்போர்ட் இருந்தது. ரெண்டாவது வந்து மீடியா வாஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிங் கமலா ஹாரிஸ். அது ஒரு ஃபேக்டர் இருந்தது. மீடியா வாஸ் வெரி மச் ரூத்லெஸ்லி அகெயின்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப். அது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். மூணாவது ஃபேக்டர் வந்து நிறைய பணம் இருந்தனால ஷி ஆல்சோ ஹேட் மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ வேர் தேர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்க. நாலாவது ஃபேக்டர் வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல இருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் ஜார்ஜ் க்ளூனி அண்ட் எவ்ரிபடி ஹவ் ட்ரெடிஷ்னலி என்டாஸ்ட் த டெமோக்ரட்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இருந்தது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் கமலா ஹாரிஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ்ல வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் ஆஸ் ஆஃப் நவ் ஆர் லைக் டு வாட் ஐ ஹவ் சீன் அக்ராஸ் டு, ஏன்னா இனிமேல் தான் அந்த அனலிட்டிக்ஸ்லாம் வரணும். பட் நீங்க பார்த்த வரைக்கும் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்து கமலா ஹாரிஸ்க்கு தே டிட்ன்ட் ஸ்டாண்ட் பை.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஒரு ஃபேக்டர் வந்து மெனி ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ வேர் ப்ரோ பிஜேபி வேர் அகேன்ஸ்ட் கமலா ஹாரிஸ் அண்ட் ப்ரோ டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாங்க. அது ஒரு ஃபேக்டர்ஸ் இருந்தது. ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தாக்கா சவுத் இந்தியன் ஓட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இட் காட் வெரி பைஃபகேட்டட். ஸோ ஷி டிடன்ட் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ். ஏன்னாக்கா இந்தியன்ஸ் மேஜர்லி பார்த்தாக்கா there were many reasons behind not endorsing her. That they could not accept that factors that she is connected to us அப்படின்ற பொழுது. அண்ட் பட் டெமோக்ராட்ஸ்க்கு நிறைய வந்து லாட்டின் அமெரிக்கன் சப்போர்ட் நிறைய இருந்தது. ஏன்னாக்கா அவங்கள தான் வந்து இந்த இமிகிரன்ஸ் மெயினா டார்கெட் பண்ணதே. அந்த இமிகிரன்ஸ் டார்கெட் பண்ணதே அவங்கன்ற போது அவங்களோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் டெமோக்ராட்ஸ்க்கு நிறைய வந்தது. சோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்டா கடைசியா டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது திரும்பவும் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம அமெரிக்காவை திருப்பி ரீபில் பண்ண போறோம், அமெரிக்காவை ஹீல் பண்ண போறோம்ன்றதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அவரு பார்டர் இஷ்யூஸை சரி பண்ண போறோம், பார்டர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம்ன்ற விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சீரியஸா தான் அவர் பாக்குறாரு. சோ இப்ப செகண்ட் டேர்ம் அவர் வராரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பார்டர் செக்யூரிட்டி எல்லாம் டைட்டன் பண்ணுவாரா? என்ன எதிர்பார்க்கலாம்? Fear factor will always bring in votes. அதாவது ஒரு ஃபியரை வந்து கிரியேட் பண்ணும்போது ஓட்ஸ் வந்துடும். நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வருவீங்க. ரியாலிட்டிக்கு வந்தது அப்புறம் உங்களுக்கு வந்து டைம் டெஸ்டட் சேலஞ்ச் இருக்கும். 4 வருஷம் தான் நீங்க பதவியில இருக்க போறீங்க. இந்த 4 வருஷத்துல உங்களால எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்ண முடியும். எதெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன மேக்சிமம் பண்ண முடியும்? ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னாக்கா, மைக்ரேஷன்ன்ற ஒரு இஷ்யூ வந்து இது இன்னைக்கு இல்ல, இது வந்து காலங்காலமா நடக்கிற ஒரு சேலஞ்சு. எல்லா கண்ட்ரிலயும் இருக்குது. எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அதை யூஸ் பண்ணுவாங்க at the டைம் பீரியட். அது இப்ப நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து சிவசேனா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்என்எஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமேலும் வந்து பாம்பே பிகம்ஸ் த மோஸ்ட் மைக்ரேட்டிங் சிட்டி. பீப்புள் அரவுண்ட் த கண்ட்ரி வந்து அங்க மைக்ரேட் ஆகி வராங்க. தமிழ்நாட்டிலயும் வந்து நிறைய தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் வந்து கரெக்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. வெளி ஆளுங்கெல்லாம் உள்ள வராங்க, இவங்களோட ஆரிஜின் என்ன, இவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு. அசாம்ல வந்து அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வெளியில இருந்து ஆளுங்க வராங்க, மயன்மார்ல இருந்து வராங்க, இங்க இருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களால என்னைக்குமே கொண்டு வர்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் டு ஐடென்டிஃபை ஹூஸ் அ மைக்ரண்ட், ஹூஸ் நாட் அ மைக்ரண்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, மைக்ரன்ஸ் உள்ளே அடிச்சுப்பாங்க. நிறைய மைக்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி போவாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, நாங்கெல்லாம் லீகல் மைக்ரன்ஸ், இவங்கெல்லாம் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ், இவங்கனால தான் நம்ம வந்து பேர் கெட்டு போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு தே வில் ஹேவ் திஸ் கிரௌடட் பஸ் சிண்ட்ரோம்ன்ற மாதிரி. அதாவது ஒரு பஸ் கூட்டமா போகுது, நீங்க எல்லாம் தான் கீழே இறங்கணும், நாங்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தே வில் டிஸ்ஓன் த பீப்புள். ஸோ திஸ் டசன்ட் ரியலி ஹாவ் அ சொல்யூஷன். ஏன்னாக்கா அவங்களோட அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க இவ்வளவு நாள் இருந்தாக்கா, இவ்வளவு இது டைம் இருந்தாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. அதை நீங்க வந்து இஃப் யூ ரிஜெக்ட் இட் there will be a lot of people who will be affected because of this. அது ரெண்டாவது ஃபேக்டர் வந்து என்னன்னாக்கா, ஸ்கில்டு மைக்ரேஷன் அண்ட் அன்ஸ்கில்டு மைக்ரேஷன். இன்னைக்கு நமக்கு ஸ்கில்டு பீப்புள் ஆர் நீடட். ஸ்கில்டுன்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெறும் ஐடி, வெறும் நியூக்ளியர் சயின்ஸ் அதுதான் வந்து ஸ்கில்டுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸ்கில்டுனாக்கா ஒரு கண்ட்ரியில ஒரு வேலையை செய்யறதுக்கு யார் இல்லையோ அதுதான் ஸ்கில்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அமெரிக்கால வந்து பாம்பு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இப்போ யூரோப்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனில பஸ் ஓட்டுறதுக்கு, ட்ரக் ஓட்டுறதுக்கு யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு இந்தியால இருந்து வந்து பஸ் ஓட்டுறதுக்கு, ட்ரக் ஓட்டுறதுக்கு இங்க வாங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம வந்து எல்லாரும் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் படிச்சுட்டு இதுதான் ஸ்கில்டு மைக்ரேஷன் நினைக்கிறோம். கடைசியில அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வேலையை பாக்குறதுக்கு யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது அதை பாக்குறதுக்கு யார் வராங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இன்னைக்கு these issues cannot be sorted out within a span of 4 years. But Donald Trump can bring inside policies to restrict it. ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசிஸ் வரும்போது அது கோர்ட்டுக்கு போகும், அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஆகும் டு கெட் த ஜட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். திஸ் இஸ் ஆன் ஒன் சைட், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் வந்து இன்னைக்கு வந்து த சேலஞ்சஸ் எக்கனாமி. Fortunately blessed for Donald Trump, economy is coming back into very good. இந்த அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமி வில் பூம் வெரி வெல்.
அது இல்லாம வந்து if he steps into the geopolitics and stops the war, அந்த எக்ஸிஸ்டிங் வார் மட்டும் நிறுத்திட்டாருன்னா the economy will boom a lot. மூணாவது இஷ்யூ வந்து ட்ரேட் வார். அந்த ட்ரேட் வாரை மட்டும் ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அந்த ட்ரேட் வார்னால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு இனிஷியலா பெனிஃபிட் ஆகும், லாங் ரன்ல வந்து அமெரிக்காவோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும், ஆர் அமெரிக்காவுக்கும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ ட்ரேட் வார் இஸ் வெரி இது ரெண்டு சைடும் பண்ற டேமேஜா இருக்கும். ஆனா அது வந்து ட்ரேட் வார்ல மட்டும் அவர் வந்து இப்ப ட்ரேட் வார்ல அவர் நல்லா நெகோசியேட் பண்ணாருன்னா இட் வில் பி அமெரிக்கன் ப்ரோன் விச் இஸ் தேர். ஆனா அதை அவர் ட்ரேட் வாரை யூஸ் பண்றதே நெகோசியேஷன்ஸ்க்கு தான். நாலாவது வந்து அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஜியோ பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வந்து உண்மையா பார்க்கணும். எதை பார்க்கணும்னாக்கா ஜியோ பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ்ல வந்து இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க இத்தனை வருஷமா. Last after the Second World War, European Union was the closest friend. Canada has been the closest friend. இன்னைக்கு வந்து if Donald Trump comes to power, இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆவாங்களா இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்க்கணும். ரெண்டாவது ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா பழைய ஃபோர்ஸ் இல்ல யார் காம்படிட்டர்ஸ்னு பார்த்தாங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அவங்களோட இப்ப சைனாவை வந்து ஒரு ஃபோவா பார்த்தாங்க. இப்ப இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஜோ பைடன் இருக்கும்போது நிறைய வந்து இஷ்யூஸ்ல நிறைய தே டிஃபர்ட் அ லாட். காஷ்மீர் இஷ்யூஸ்ல இருந்து டெமோக்ரஸில இருந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எல்லாம் யூஎஸோட ஒப்பீனியன் வேற இருந்தது, அமெரிக்காவோட ஒப்பீனியன் இந்தியாவோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருந்தது. இப்ப வந்து என்ன மாதிரி போகும்னாக்கா அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் நரேந்திர மோடிக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தே வில் கிவ் தேர் ஓன் ஸ்பேஸ். பட் ஆனா எந்த விதத்துல தே வில் ஃபோக்கஸ் ஆன் எங்கெல்லாம் வந்து யூஎஸ் அண்ட் இந்தியா கேன் ஒர்க் டுகெதர் அப்படின்ற மாதிரி வரும். அட் த சேம் டைம் சில இதுல வந்து ட்ரேட் வார் வித் இந்தியா கூட வரலாம். ஆனா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ்ல தான் வரும். ஏன்னா அது வந்து அந்த டம்பிங் அண்ட் ஆன்டி டம்பிங்வாங்க. அந்த ஆன்டி டம்பிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு டாக்ஸஸ் வந்து அதிகமா போடுறாங்க. ஏன்னா இப்போ ஹார்லி டேவிட்சன் மாதிரி மோட்டார் சைக்கிள்லாம் வந்து இந்தியா நிறைய டாக்ஸ் போட்டு ப்ரிவென்ட் பண்றாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் சப்போர்ட் பண்ணன்னு டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடிலன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டாரிஃப் வார்ஃபேர் வர சான்சஸ் உண்டு, which will be sorted out with diplomacy. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு வீடியோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ.